கர்மயோகம். சொற்பொழிவு. தலைப்பு: குணத்தின் மீது செயலின் விளைவு. செய்தல் என்று பொருள்படுவதான கிரு என்ற சமஸ்கிருத மூலத்திலிருந்து தோன்றியது கர்மம் என்ற சொல். எல்லா செயல்களுமே கர்மம்தான். செயல்களின் விளைவுகளையும் இந்த சொல் குறிக்கும். தத்துவம் சம்பந்தமாக வரும்போது இந்த சொல் சில வேளைகளில் நமது முன் வினைகளின் விளைவுகளையும் குறிக்கும். ஆனால் கர்மயோகத்தில் கர்மம் என்ற சொல்லை செயல் என்ற பொருளில் மட்டுமே பயன்படுத்துகிறோம். மனித சமுதாயத்தின் குறிக்கோள் அறிவு. கீழை நாட்டு தத்துவம் நம் முன் வைத்துள்ள ஒரே லட்சியமும் இதுவே. மனிதனின் லட்சியம் இன்பமல்ல, அறிவே. இன்பமும் போகமும் ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். இந்த இன்பத்தை லட்சியமாக எண்ணுவது தவறு. தான் அடைய வேண்டிய லட்சியம் இன்பமே என்று மனிதன் முட்டாள்தனமாக நினைப்பதுதான் இன்று உலகில் காணப்படும் எல்லாவிதமான துன்பங்களுக்கும் காரணம். ஆனால் அவன் சென்று கொண்டிருப்பது இன்பத்தை நாடியல்ல, அறிவைத் தேடியே. இன்பமும் அதுபோல் துன்பமும் பெரிய ஆசிரியர்கள். நன்மையைப் போலவே தீமையிலிருந்தும் அவன் படிப்பினை பெறுகிறான். இவையெல்லாம் காலப்போக்கில் அவனுக்கு தெரிய வருகிறது. இன்பமும் துன்பமும் மனித மனத்தை கடந்து செல்லும்போது அவை அதன் மீது பல்வேறு அனுபவங்களை பதித்துச் செல்கின்றன. இந்த மொத்த பதிவுகளின் விளைவே குணம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு மனிதனின் குணத்தை எடுத்துக்கொண்டாலும் உண்மையில் அது அவனது மனப்போக்குகள் அனைத்தின் மொத்தமே, மனப்பாங்கின் திரட்சியே தவிர வேறல்ல. எனவே குணத்தை உருவாக்குவதில் துன்பமும் இன்பமும் சரிசமமான பங்கு வகிக்கின்றன. குணத்தை செப்பனிடுவதிலும் நன்மை தீமை இரண்டிற்கும் சம இடம் உண்டு. சில வேளைகளில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசிரியராக அமைகிறது. உலகம் தந்துள்ள உயர்ந்த மனிதர்களின் வாழ்வை ஆராய்ந்தோமானால் பெரும்பாலோரது வாழ்க்கையில் இன்பங்களை விட துன்பங்களே, செல்வத்தை விட வறுமையே அவர்களுக்கு பாடமாக அமைந்துள்ளன. புகழ்மொழிகளை விட ஏமாற்றங்களே, அடிகளே அவர்களது அக ஆற்றல்களை வெளியே கொண்டு வந்துள்ளன என்று நான் துணிந்து கூறுவேன். இந்த அறிவு என்பது மனிதனிடம் இயல்பாக இருக்கின்ற ஒன்று. எந்த அறிவும் மனிதனுக்கு வெளியே இருந்து வருவதில்லை, அவை உள்ளேயே இருக்கின்றன. ஒரு மனிதன் அறிகிறான் என்பதை சரியான மனையியல் மொழியில் கண்டுபிடிக்கிறான் அல்லது திரையை விலக்குகிறான் என்று சொல்ல வேண்டும். அதுபோலவே ஒரு மனிதன் கற்கிறான் என்பது உண்மையில் அவன் எல்லையற்ற அறிவுச் சுரங்கமாகிய தன் சொந்த ஆன்மாவை மூடியிருக்கும் திரையை விலக்கி கண்டுபிடிப்பதையே குறிக்கும். நியூட்டன் புவியீர்ப்பை கண்டுபிடித்தார் என்று கூறுகிறோம். அது ஒரு மூலையில் உட்கார்ந்து அவருக்காக காத்து கொண்டாயிருந்தது. அது அவரது மனத்தில் இருந்தது. தருணம் வந்தது, அவர் கண்டுபிடித்தார். இதுவரை உலகம் பெற்றுள்ள எல்லா அறிவும் மனத்திலிருந்து வந்ததே. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நூற்களஞ்சியம் உங்கள் சொந்த மனத்திற்குள்ளேயே இருக்கிறது. புற உலகம் நீங்கள் உங்கள் மனத்தை ஆராய்வதற்காக அமைந்த வெறும் ஒரு தூண்டுகோல், ஒரு வாய்ப்பு மட்டுமே. ஆனால் நீங்கள் ஆராயப் போகின்ற பொருளும் உங்கள் மனம்தான். மரத்திலிருந்து ஆப்பிள் வீழ்ந்தது நியூட்டனுக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்தது. அவர் அதன் மூலம் தன் மனத்தை ஆராய்ந்தார். ஏற்கனவே தன் மனத்திலிருந்து சிந்தனை தொடர்களையெல்லாம் முறைப்படுத்தி திருத்தி அமைத்தபோது அவற்றிற்கிடையே ஒரு புதிய தொடர்பை கண்டுபிடித்தார். அதை நாம் புவியீர்ப்பு விதி என்று கூறுகிறோம். இந்த விதி ஆப்பிளிலோ பூமியின் மையத்திலோ இருக்கவில்லை. லௌகீக அறிவோ ஆன்மீக அறிவோ எல்லாமே மனத்தில்தான் இருக்கிறது. பலரிடம் இவை கண்டுபிடிக்காமல் மூடப்பட்டிருக்கிறது. மூடியிருக்கின்ற திரைகள் மெல்ல மெல்ல நீக்கப்படும்போது நாம் கற்கிறோம் என்று சொல்கிறோம். நாம் பெறுகின்ற அறிவின் அளவு இந்த திரையை விலக்குகின்ற அளவைப் பொறுத்தே அமைகிறது. இந்த திரை யாரிடமிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவன் அதிகம் தெரிந்தவன். யாரிடம் இந்த திரை கனமாக இருக்கிறதோ அவன் அறிவிலி. திரை முழுவதுமாக நீங்கப் பெற்றவன் எல்லாம் தெரிந்தவனாகிறான்.
எல்லாம் அறிந்தவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள், எதிர்காலத்திலும் இருப்பார்கள் என்றே நான் நம்புகிறேன். இனிவரும் யுகங்களில் லட்சக்கணக்கில் அவர்கள் தோன்றுவார்கள். சிக்கிமுக்கிக் கல்லில் நெருப்பு போல் மனத்தில் அறிவு இருக்கிறது. புறத்தூண்டுதல்தான் அதை வெளியே கொண்டு வருகின்ற உராய்வு. நம்மையே நாம் அமைதியாக ஆராய்ந்து பார்த்தோமானால் நமது கண்ணீர்கள், நமது புன்முறுவல்கள், நமது மகிழ்ச்சிகள், நமது கவலைகள், நமது அழுகைகள், நமது சிரிப்புகள், நமது சாபங்கள், நமது வாழ்த்துக்கள், நமது பாராட்டுக்கள், நமது ஏச்சுக்கள் என்று நமது எல்லா உணர்ச்சிகளும் செயல்களும் வெளியிலிருந்து தரப்பட்ட பல்வேறு தாக்குதல்களின் மூலம் நமக்குள்ளிருந்தே வெளியே கொண்டு வரப்பட்டன என்பதை அறியலாம். இந்த தாக்குதல்களை மொத்தமாக கர்மம் அல்லது செயல் என்று கூறுகிறோம். தூலநிலையாகட்டும், மனத்தளவிலாகட்டும், மனத்திற்கு கொடுக்கின்ற அடிகள் ஒவ்வொன்றும் அங்கே ஏற்கனவே மறைந்திருக்கின்ற அதன் சொந்த ஆற்றலையும் அறிவையும் வெளிப்படுத்துகின்றன. அதாவது அவை கண்டுபிடிக்கப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு அடியும் கர்மமே. இங்கு கர்மம் மிக பரந்த பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நாம் எல்லோரும் எப்போதும் கர்மம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன், இது கர்மம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இதுவும் கர்மம். நாம் மூச்சு விடுகிறோம், அதுவும் கர்மம். நாம் நடக்கிறோம், அதுவும் கர்மம். உடலின் மூலமாகவும் மனத்தின் மூலமாகவும் நாம் செய்கின்ற எல்லாம் கர்மமே. அவை ஒவ்வொன்றும் நம்மீது பதிவை விட்டுச் செல்கின்றன. சிறிய செயல்கள் பலவற்றின் ஒட்டுமொத்தம் போல் தோன்றுகின்ற சில குறிப்பிட்ட செயல்கள் உள்ளன. கடற்கரையில் நிற்பதாக வைத்துக் கொள்வோம். அலைகள் கரையில் மோதிச் சிதறுகின்றன. அதன் ஓசை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது! ஆனால் அந்த ஒரு பேரலை கோடிக்கணக்கான சின்னஞ்சிறு அலைகள் சேர்ந்து உருவானதே தவிர வேறல்ல. இது நமக்குத் தெரியும். இந்தச் சின்னஞ்சிறிய அலைகள் ஒவ்வொன்றும் ஓசை எழுப்புகின்றன. ஆனால் அவற்றை நாம் கேட்பதில்லை. அந்த சிற்றொலிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பேரொலியாக உருவெடுக்கும் போதுதான் நாம் அதை கேட்கிறோம். அதுபோல் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் செயலே. சில வகையான செயல்களை நாம் உணர்கிறோம். அவை நமக்கு தெளிவாக புரிகின்றன. அதே வேளையில் அவை பல சிறிய செயல்களின் ஒட்டுமொத்தமே. நீங்கள் ஒருவரது உண்மையான குணத்தை அறிய விரும்பினால் அவரது மகத்தான காரியங்களை பார்த்து முடிவுக்கு வராதீர்கள். முட்டாள் கூட எப்போதாவது சில நேரங்களில் மகத்தான மனிதனாக முடியும். ஒருவன் மிக மிக சாதாரண செயல்களைச் செய்யும்போது கவனியுங்கள். அவையே அவனது உண்மையான குணத்தை தெரிவிப்பவை. சில குறிப்பிட்ட நேரங்கள் மிக சாதாரண மனிதர்களைக் கூட ஒரு வகையான மகத்தான நிலைக்கு உயர்த்திவிடும். எந்த சூழ்நிலையிலும் யாருடைய குணம் எப்போதும் உயர்ந்ததாகவே இருக்கிறதோ அவனே உண்மையில் சிறந்த மனிதன். குணத்தை உருவாக்குவதில் செயலின் பங்கு முக்கியமானதாகும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆற்றல்களையும் தன்னை நோக்கி கவர்ந்திழுத்து தன்னுள்ளே அவற்றை ஒருங்கிணைத்து மாபெரும் சக்தியாக வெளியே அனுப்புகின்ற ஒரு மையம் போல் இருக்கிறான் மனிதன். அந்த மையம்தான் உண்மை மனிதன், எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன். பிரபஞ்சம் முழுவதையும் அவன் தன்னை நோக்கி கவர்ந்திழுக்கிறான். நன்மை தீமை, இன்பம் துன்பம் எல்லாமே அவனை நோக்கி ஓடி வருகின்றன, அவனை சுற்றிச் சுழல்கின்றன. குணம் என்று அழைக்கப்படுகின்ற தன் தனிப்போக்கை அவன் இவற்றிலிருந்து உருவாக்கி பேராறு போல் வெளியில் பரவ விடுகிறான். தன்னிடம் எதையும் இழுத்துக் கொள்வதற்கான ஆற்றல் போலவே அதனை வெளியில் விடும் ஆற்றலும் அவனிடம் இருக்கிறது. உலகில் நாம் காண்கின்ற எல்லா செயல்களும், சமுதாயத்தின் எல்லா இயக்கங்களும், நம்மை சுற்றி நடக்கும் வேலைகள் அத்தனையும் வெறும் எண்ணங்களின் வெளித்தோற்றமே, மனித சங்கல்பத்தின் வில் இன் வெளிப்பாடுகளே. எந்திரங்கள், கருவிகள், நகரங்கள், கப்பல்கள், போர்க்கப்பல்கள் இவை எல்லாமே மனிதனது சங்கல்பத்தின் வெளிப்பாடுகளே. இந்த சங்கல்பம் குணத்தால் அமைகிறது, குணமோ செயல்களால் உருவாக்கப்படுகிறது. செயல் எத்தகையதோ அத்தகையதே சங்கல்பத்தின் வெளிப்பாடும். உலகம் இதுவரை தோற்றுவித்துள்ள உறுதி வாய்ந்த சங்கல்பம் கொண்டவர்கள் எல்லோரும் மாபெரும் செயல் வீரர்களாகவே இருந்திருக்கிறார்கள். காலங்காலமாக தொடர்ந்து செய்து வந்த செயல்களின் மூலம் பெற்ற ஆற்றல் வாய்ந்த தங்கள் சங்கல்பத்தால் உலகையே மாற்றியமைக்க வல்ல மாபெரும் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்கள். புத்தருக்கும் இயேசுவிற்கும் இருந்தது போன்ற மாபெரும் சங்கல்பம் ஒரே பிறவியில் கிடைத்து விடுவதில்லை.
இவர்களின் தந்தையர் யார் என்பது நமக்கு தெரியும். இந்த தந்தையர் மனிதகுலத்தின் நன்மைக்காக ஒரு வார்த்தையாவது பேசினார்களா என்பது சந்தேகமே. ஜோசப்பை போன்று லட்சக்கணக்கான தச்சர்கள் வந்து போய்விட்டனர். லட்சக்கணக்கானோர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். புத்தரின் தந்தையைப் போன்ற எண்ணற்ற சிற்றரசர்கள் உலகம் முழுவதும் இருந்திருக்கின்றனர். பரம்பரையின் காரணமாக குணம் அமையும் என்றால், ஒருவேளை தன் சொந்த ஏவலர் கூட அடிபணியாத இந்த சிற்றரசரால் இன்று உலகில் பாதிக்கு மேற்பட்டவர்களால் கடவுளாக வழிபடப்படுகின்ற ஒரு மகனை எப்படி உருவாக்க முடிந்தது? இன்று லட்சக்கணக்கான மக்களால் வணங்கப்படுகின்ற இயேசுவுக்கும் சாதாரண தச்சரான அவரது தந்தை ஜோசப்பிற்கும் இடையேயுள்ள பெரும் வித்தியாசத்தை எப்படி விளக்குவீர்கள்? பரம்பரை கோட்பாட்டை வைத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் விளக்க முடியாது. புத்தரும் இயேசுவும் இந்த உலகின் மீது பரப்பிய மாபெரும் சங்கல்பம் எங்கிருந்து வந்தது? இத்தகைய மொத்த ஆற்றல் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஆற்றல் காலம் காலமாக அங்குதான் இருந்திருக்க வேண்டும். அது சிறுகச் சிறுக வளர்ந்து பிரம்மாண்டமான ஆற்றலாகி ஒரு புத்தராக, ஓர் இயேசுவாக சமுதாயத்தின் மீது பாய்கிறது, என்றும் பாய்ந்து பரவிக்கொண்டிருக்கிறது. இவை எல்லாமே கர்மத்தால், செயலால்தான் நிச்சயிக்கப்படுகின்றன. உழைக்காமல் யாரும் எதுவும் பெற முடியாது. இது மாறாத நியதி. அப்படி இல்லை என்று சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இதை புரிந்து கொள்கிறோம். பணக்காரனாவதற்காக ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாடுபடலாம், ஆயிரக்கணக்கானோரை ஏமாற்றலாம். ஆனால் கடைசியில் பணக்காரனாவதற்கான தகுதி தனக்கு இல்லை என்பதை அவன் காண்கிறான். வாழ்க்கையே அவனுக்கு துன்பமாகவும் தொந்தரவாகவும் ஆகிவிடுகிறது. இன்பத்திற்காக நாம் பொருட்களை சேர்த்து கொண்டே போகலாம். ஆனாலும் நாமே உழைத்து சம்பாதித்தவை மட்டும்தான் உண்மையில் நமக்கு சொந்தமானவை. ஒரு முட்டாள் உலகத்திலுள்ள எல்லா நூல்களையும் வாங்கி தனது நூல் நிலையத்தில் அடுக்கி வைக்கலாம். ஆனால் அவற்றுள் அவனது தகுதிக்கு ஏற்றவைகளை மட்டுமே அவனால் படிக்க முடியும். இந்த தகுதியை செயல்தான் உருவாக்குகிறது. நமது தகுதி என்ன? நம்மால் எதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நமது செயல்தான் நிர்ணயிக்கிறது. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. இப்போதைய நமது நிலைக்கு முன்வினை பயன்களே காரணம் என்றால், எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இப்போதைய நமது செயல்களுக்கு ஏற்பவே அமையும் என்பதும் உறுதி. எனவே செயல் புரிவது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதால் என்ன பயன்? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வழியில் வேலைகள் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று கேட்கலாம். ஆனால் ஆற்றல்களை வீணடிப்பது என்ற ஒன்று இருக்கிறது. சாதுரியமாகவும் ஒரு விஞ்ஞானம் போல் நுணுக்கமாகவும் செயல்புரிவதே கர்மயோகம் என்று பகவத்கீதை கூறுகிறது. எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து செய்வதன் மூலம் ஒருவன் பெரிய பலன்களை அடைவான். அனைத்து செயல்களும் நம் மனத்துள் ஏற்கனவே இருக்கின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதற்கான, ஆன்மாவை விழிப்புணர்த்துவதற்கான முயற்சிகள் மட்டுமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆற்றல் மனிதனுள் இருக்கிறது. அதுபோலவே அறிவும் அவனுள்ளேயே இருக்கிறது. அவற்றை வெளியே கொண்டு வருவதற்காக, இந்த மனிதர்களை விழிப்புணர்த்துவதற்காகத் தரப்படும் அடி போன்றதே பல்வேறு செயல்கள். பல்வேறான பலன்களைக் கருதி மக்கள் செயல் புரிகிறார்கள். பலன் கருதாமல் செய்யப்படுகின்ற செயல்களே இல்லை. சிலர் புகழை விரும்புகிறார்கள். அவர்கள் புகழிற்காக வேலை செய்கிறார்கள். சிலர் பணத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். சிலருக்கு அதிகாரம் வேண்டும். அவர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். வேறு சிலர் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் அதற்காக வேலை செய்கிறார்கள். சிலர் சீன நாட்டினரைப் போல் தாங்கள் இறந்த பிறகும் தங்கள் பெயர் நிலைத்து நிற்க வேண்டுமென்று விரும்புகிறார்கள். இறந்த பின் அல்லாமல் சீனாவில் யாரும் எந்த பட்டமும் பெற முடியாது. எப்படி பார்த்தாலும் நாம் செய்வதை விட அது நல்லதுதான். அங்கே ஒருவர் மிக நல்ல காரியம் ஏதாவது செய்தால், இறந்து போன அவரது தந்தைக்கோ பாட்டனாருக்கோ ஒரு கௌரவ பட்டம் வழங்குவார்கள். பலர் அதற்காக பாடுபடுவார்கள். முஸ்லிம் மதத்தின் ஒரு பிரிவினர் தாங்கள் இறந்த பிறகு தங்கள் சமாதி பெரிய மண்டபமாக கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுவதும் பாடுபடுவார்கள். குழந்தை பிறந்தவுடனே அதற்கான சமாதியை கட்டிவிடுகின்ற ஒரு பிரிவினரை கூட எனக்கு தெரியும். அவர்களை பொறுத்தவரை ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய செயல் சமாதி கட்டுவதுதான்.
சமாதி பெரியதாகவும் அழகாகவும் இருக்கின்ற அளவுக்கு அந்த மனிதன் சிறந்தவனாக கருதப்படுவான். மற்றும் சிலர் பிராயச்சித்தமாக செயல்புரிகிறார்கள். எல்லாவிதமான பாவங்களையும் செய்வது, பிறகு ஒரு கோயிலை கட்டுவது அல்லது புரோகிதர்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஸ்வர்க்கத்திற்கு போவதற்கான பயணச்சீட்டை அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டியது. இப்படி செய்துவிட்டால் தங்கள் பாவங்கள் நீங்கிவிடும், தண்டனையே இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது இவர்களின் எண்ணம். இவ்வாறு பல்வேறு நோக்கங்களுக்காக செயல்புரிகிறார்கள். செயலுக்காகவே செயல்புரிய வேண்டும். உலகிற்கு உண்மையாகவே வளமை சேர்க்கின்ற சிலர் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் செயலுக்காகவே செயல்புரிகிறார்கள். பெயர், புகழ், ஏன் ஸ்வர்க்கத்தைப் பற்றி கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. நன்முயற்சி என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். மற்றும் சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் உயர்ந்த லட்சியங்களை கைக்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், மனித சமுதாயத்திற்கு உதவுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் நன்மை செய்வதிலும் அன்பு காட்டுவதிலும் நம்பிக்கை கொண்டவர்கள். பொதுவாக பெயர் புகழுக்காக செய்யப்படும் செயல்கள் உடனடியாக பலனளிப்பதில்லை. அந்த பெயரும் புகழும் பெரும்பாலும் நாம் வாழ்க்கையையே கடந்துவிட்ட நமது வயது முதிர்ந்த காலத்தில்தான் வருகிறது. சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் ஒருவன் வேலை செய்தால் அவனுக்கு கிடைக்கும் பலன் எதுவுமே இல்லையா? இருக்கிறது. உண்மையில் மிக உயர்ந்த பலனை அடைபவன் அவன்தான். சுயநலமின்றி வேலை செய்வதுதான் மிகுந்த பலனை தருவது. ஆனால் அவ்வாறு வேலை செய்வதற்கான பொறுமை மக்களிடமில்லை. பலன் கருதாமல் செயல்புரிவது உடல் நலத்திற்கும் மிகுந்த நன்மை செய்கிறது. அன்பு, உண்மை, சுயநலமின்மை இவையெல்லாம் ஒழுக்கம் பற்றிய வெறும் பேச்சுக்கள் அல்ல. அவை நம்மிடம் மிக உன்னதமான லட்சியத்தை உருவாக்குகின்றன. ஏனெனில் அவற்றிலிருந்துதான் அளவற்ற ஆற்றல் வெளிப்படுகிறது. எவ்வித சுயநல ஆசையுமின்றி எதிர்காலத்தைப் பற்றியோ ஸ்வர்க்கத்தையோ தண்டனையையோ அல்லது அத்தகைய வேறு எதையுமே நினைக்காமல் 5 நாட்களோ 5 நிமிடங்களோ ஒருவரால் வேலை செய்ய முடியுமானால் தர்மத்தில் நிலைத்த ஒருவராக ஆகக்கூடிய சக்தி அவரிடம் இருக்கிறது என்று பொருள். இப்படி செய்வது கடினம்தான். இருந்தாலும் இத்தகைய வேலையின் மதிப்பும் அது எத்தகைய நன்மையைக் கொண்டுவரும் என்பதும் நம் உள்மனத்திற்குத் தெரிந்தே இருக்கிறது. ஆற்றலின் வெளிப்பாடுகள் அனைத்திலும் இதுவே மிகப்பெரிய ஆற்றலாகும். இந்த தீவிர சுயக்கட்டுப்பாடு புறமுகமாக செய்யப்படுகின்ற எந்த வேலையையும் விட அதிகமான ஆற்றல் வெளிப்பாடாகும். 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு வண்டி மலை ஒன்றிலிருந்து கட்டுப்பாடற்று கீழே பாய்ந்து வரலாம், அல்லது பாய்ந்து செல்கின்ற அந்த குதிரைகளை வண்டிக்காரன் கட்டுப்படுத்தலாம். இந்த இரண்டில் எதில் மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படும்? குதிரைகளை தன் போக்கில் ஓடவிடுவதிலா அல்லது அவற்றை கட்டுப்படுத்துவதிலா? பீரங்கியிலிருந்து புறப்படுகின்ற ஒரு குண்டு வான்வழியாக பாய்ந்து தொலைதூரம் சென்று கீழே விழுகிறது. மற்றொன்று அருகிலுள்ள சுவரின் மீது மோதுகிறது. அப்படி தடுக்கப்படும் போது பயங்கரமான வெப்பத்தை கக்குகிறது. சுயநல நோக்கத்துடன் வெளியே செல்கின்ற ஆற்றல்கள் யாவும் சிதறி வீணாகின்றன. அந்த ஆற்றல் உங்களிடம் திரும்பி வருவதற்கான வழி இல்லை. ஆனால் அவற்றின் ஆற்றல் கட்டுப்படுத்தப்படுமானால் அது ஆற்றல் வளர வழிவகுக்கும். இந்த சுய கட்டுப்பாடு மகத்தான சங்கல்பத்தை உருவாக்குவதற்கு ஏதுவாகும். இயேசுவையும் புத்தரையும் உருவாக்குகின்ற குணநலனை தரும். முட்டாள்கள் இந்த இரகசியத்தை அறிவதில்லை. ஆனால் மனிதகுலத்தை ஆள மட்டும் அவர்கள் விரும்புகிறார்கள். வேலைகளை செய்துவிட்டு காத்திருப்பானேயானால் முட்டாள் கூட உலகம் முழுவதையும் ஒரு நாள் ஆளலாம். ஆள வேண்டும் என்னும் முட்டாள்தனமான எண்ணத்தை விட்டுவிட்டு சில ஆண்டுகள் காத்திருக்கட்டும். அந்த எண்ணம் அவனிடமிருந்து முற்றிலுமாக விலகிவிடுமானால் அவன் ஒரு மகத்தான ஆற்றலாக மாறிவிடுவான். சில மிருகங்களால் சில அடி தூரத்திற்கு அப்பால் எதையும் பார்க்க முடியாது. அதுபோல் நம்மில் பெரும்பாலானோருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்க முடிவதில்லை. ஒரு சிறிய வட்டம், அதுவே நமது உலகம். அதை கடந்து பார்க்கின்ற பொறுமை இல்லாமல் ஒழுக்கமற்றவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறிவிடுகிறோம். இதுதான் நமது பலவீனம், வலிமையற்ற நிலை. மிக மிக சாதாரண வேலையை கூட இழிவாக கருதக்கூடாது. உயர்ந்த எதுவும் தெரியாதவன் சுயநலத்திற்காக வேலை செய்யட்டும், பெயர் புகழிற்காக செயல் புரியட்டும். ஆனால் ஒவ்வொருவரும்
மேலான, இன்னும் மேலான லட்சியங்களை புரிந்து கொள்ளவும் அவற்றை அடையவும் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். செயல் புரிதல் மட்டுமே நமக்கு உரிமையுண்டு, அதன் பலன்களில் இல்லை. பலன்களை அவற்றின் போக்கில் விட்டுவிடுங்கள். விளைவுகளைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒருவனுக்கு நீங்கள் உதவ விரும்பினால் அவன் உங்களிடம் எப்படி நடந்து கொள்வான் என்பதைப் பற்றியெல்லாம் நினைக்காதீர்கள். நீங்கள் மகத்தான ஒரு செயலை அல்லது நல்ல ஒரு செயலை செய்ய விரும்பினால் அதன் பலன் என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி உங்களை குழப்பிக் கொள்ளாதீர்கள். செயல் புரிதல் என்ற இந்த லட்சியத்தில் கடினமான கேள்வி ஒன்று எழுகிறது. இடைவிடாது செயல் புரிதல் முக்கியம். நாம் எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேலை செய்யாமல் ஒரு நிமிடம் கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. அப்படியானால் ஓய்வு என்பது எங்கே? வாழ்க்கை போராட்டத்தின் ஒரு புறம் வேலை. நாம் இதில் சிக்கி வேகவேகமாக சுழன்று கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் அமைதியான, அனைத்திலிருந்தும் விடுபட்ட துறவு. சுற்றியுள்ள எல்லாமே அமைதிமயம். ஓசைகளென்று எதுவுமே இல்லை என்று சொல்லிவிடலாம். தன் விலங்குகள், மலர்கள், மலைகள் இவற்றோடு இயற்கை மட்டுமே உள்ளது. ஆனால் இந்த இரண்டு காட்சிகளுமே முழுமை பெற்றவை அல்ல. ஏகாந்தத்தில் பழக்கப்பட்ட ஒருவனை அலைச்சல் மயமான உலக வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அப்படியே நசுங்கிப் போவான். கடலின் அடியாழங்களில் வாழும் மீன் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டால் நீரின் அழுத்தத்தால் இதுவரை ஒன்றாக இருந்த அதன் உடல் உறுப்புகள் இப்பொழுது அந்த நீரின் அழுத்தம் இல்லாத காரணத்தால் சிதறுண்டு போகும். அதுபோல் அலைச்சலும் ஆரவாரமுமான வாழ்க்கைக்கு பழகிவிட்ட ஒருவன் அமைதியான இடத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? அவன் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகிறான். ஒருவேளை அவனது மனநிலை கூட பாதிக்கப்படலாம். ஆனால் ஆழ்ந்த அமைதியிலும் ஏகாந்தத்திலும் இடையீடற்ற செயல்களைக் காண்பவனும், இடையீடற்ற செயல்களிடையே பாலைவனத்தின் அமைதியையும் ஏகாந்தத்தையும் காண்பவனுமான ஒருவனே லட்சிய மனிதன். சுய கட்டுப்பாட்டின் ரகசியத்தை அவன் கற்றுவிட்டான். அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திவிட்டான். பெருநகரின் ஆரவாரமும் நடமாட்டமும் மிக்க தெருவின் வழியே போய்க் கொண்டிருந்தாலும் எந்த ஓசையும் உட்புகாத ஒரு குகைக்குள் அமர்ந்து கொண்டிருப்பது போன்ற பேரமைதியில் அவனது மனம் ஆழ்ந்திருக்கும். அதன் ஊடே அவன் இடையீடற்ற செயலிலும் ஈடுபட்டிருப்பான். இதுதான் கர்மயோக லட்சியம். இதனை நீங்கள் அடைந்து விட்டீர்களென்றால் கர்மத்தின் ரகசியத்தை உண்மையில் அறிந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். நம்மிடம் வருகின்ற வேலைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாள்தோறும் படிப்படியாக நம்மை மேன்மேலும் சுயநலமற்றவர்களாக மாற்றிக்கொண்டே வர வேண்டும். வேலை செய்ய வேண்டும். கூடவே எந்த நோக்கம் நம்மை அந்த வேலையில் ஈடுபட தூண்டுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விதிவிலக்கின்றி நமது நோக்கங்கள் சுயநலம் நிறைந்ததாகவே இருப்பதை நாம் ஆரம்ப வருடங்களில் காண்போம். விடாப்பிடியான முயற்சியால் இந்த சுயநலம் சிறிது சிறிதாக மறையும். இறுதியில் ஒருநாள் சுயநலம் சிறிதும் இல்லாமல் செயல்புரிகின்ற மனநிலையை பெற்றுவிடுவோம். வாழ்க்கை பாதைகளில் போராடியவாறே சென்று கொண்டிருக்கின்ற நாம் முழுக்க முழுக்க சுயநலமில்லாதவர்களாகின்ற வேளை என்றாவது ஒருநாள் வரவே செய்யும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். அதை நாம் அடைகின்ற அந்தக் கணமே நமது ஆற்றல்களெல்லாம் ஒருமுகப்படும். நமக்கே உரிய அறிவும் வெளிப்படும்.